கோரிக்கை உங்ககிட்ட வச்சிருக்காருன்னு சொன்னாரு. கண்டிப்பா சார். இது நான் எனக்கு 75 வயசு ஆச்சு. என்னை வச்சு ஒரு கட்சி என்ன பண்ணும்? என் பையனுக்கு 40 தான் ஆச்சு. அவனை எடுத்துக்கிட்டோம். இல்ல இல்ல, எதுக்காக சொல்றேன், கண்டிப்பாக நான் ஒரு இது வச்சிருக்கேன். இது வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டே போடாத ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 3 லட்சம் பேரை நான் ஓட்டு போடுவதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு சொல்லி இருக்கிறேன். அது நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன். ஏனென்றால் இது ரெண்டுமே மியூச்சுவல். தமிழ்நாட்டில் வந்து பட்டன் போன் கூட இல்லாமல் எத்தனையோ பிராமணர்கள் 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. பிணம் சுமக்கிறவங்க, டேபிள் கிளீன் பண்றவங்க, சமையல் வேலை செய்யறவங்க, புரோகித வேலை செய்யறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு அந்தணர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தால், அப்புறம் எல்லா சமூகத்திற்கும் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஆனா பிராமணர்களுக்கு இல்லை. நியாயமா பார்த்தா அவங்க 3% தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கூட இது 7 எம்எல்ஏ இருக்கணும். வேண்டாம், 3 எம்எல்ஏ கொடுக்கட்டும். அந்த 3 எம்எல்ஏ நம்ம சொல்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. திமுகலயே எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல நான் இனி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு 10 வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன். சும்மா தள்ளாத வயசுல போய் நம்ம நிக்க கூடாது. நம்மளால முடிஞ்சதா அது போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுக்கலாமே ஒழிய, நான் வந்து ஒரு முறை மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருந்தேன். 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. அதுல ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது நேர்மையான எம்எல்ஏ வந்துட்டேன். அது எனக்கு போதும். நாளைக்கு என் பையன் விருப்பப்பட்டா கண்டிப்பா அவன் திமுக சேர்ல எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? கண்டிப்பா நான் அதை வரவேற்பேன். கமிஷன் வாங்காம நீங்க ஆனஸ்டா வேலை பார்த்ததா சொல்றீங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி? நான் என்ன பத்தி தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க எப்படி, நான் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்ல, நான் சொல்ல மாட்டேன் சார். சார் எல்லாருமே வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துட்டு போக முடியாது சார். நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். அது எப்படி பணம் வாங்கினாதான் எம்எல்ஏ இருக்க முடியுமா?